எவ்வளோ ஒரு அழகான நாள் நாங்கள் கால் போகிறதுக்கு. தேங்க்ஸ் டு சதர்ன் எக்ஸ்பிரஸ் E1 ஹைவே நாங்கள் ஒரு 1.5 ஹவர்ஸுக்குள்ளே கால் போயிட்டு சேர்ந்தாச்சு. இப்போ நாங்கள் கால் லைட் ஹவுஸை பார்த்து தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு எம்டி கிரவுண்ட் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பின்னுக்கால இதில் வந்து சும்மா அந்த குட் மார்க்கெட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பெயிண்டிங்ஸ், ஃபுட், க்ளோத்ஸ், ஆக்சசரிஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இங்கேருந்து எடுக்கலாம் எங்களுக்கு. ஸோ அப்படியே அதை பார்த்துக்கொண்டு நாங்கள் கால் லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்து சேர்ந்தோம். கால்ல ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா சும்மா காப்பிள் ஸ்டோன்ஸால் செஞ்ச ஸ்ட்ரீட்டை தான் காணுவீங்க. அது வந்து கொச்சி, இந்தியாவில் கொச்சி மாதிரி, பாண்டிச்சேரி மாதிரி, அப்புறம் மான்ட்ரியலில் டவுன் டவுன் மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் வெளியால் வந்தாச்சு. செம்ம காற்று. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் ஹேட், அம்ப்ரெல்லா எல்லாம் பிடிச்சிக்கொண்டே நடங்க, இல்லாட்டியா வீசப்பட்டுடுவோம். முதலாவதாக கொலோனியல் ஃபோர்ட்டை பில்ட் பண்ணது வந்து போர்ச்சுகீஸாக்கள். அதுக்கப்புறம் தான் டச் வந்து இந்த ஃபோர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து ஆக்கியூபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை புதுப்பிச்சிருக்கிறாங்க. ரைட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நாங்கள் பார்க்குற லைட் ஹவுஸ் இல்லை, காலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ். இது வந்து ஆக்சுவலி செகண்ட் லைட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணது 1848. அது வந்து நெருப்பில் எரிஞ்சா பிறகு தான் இந்த செகண்ட் லைட் ஹவுஸாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கு மேலே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க 1934 பிரிட்டிஷ் ஆக்களால். அதைத்தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற லைட் ஹவுஸ். ஆனால் யார் எரிச்சாங்கங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரிய வரல. இந்த கால் ஃபோர்ட்டில் 14 பேஸ்டியன்ஸ் இருக்குது. பேஸ்டியன்ஸ்ன்னு சொன்னால் அந்த லுக் அவுட் பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 13 மட்டும்தான் பப்ளிக்கு ஓப்பன். அதில் ஒன்று ஜுவாட், த பிளாக் பேஸ்டியனுங்கிறது விசிட்டர்ஸுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது இன்னும் ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸால் யூஸ் பண்ணுறபடியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, போர்ச்சுகீஸ் காலத்தில் 1588 வந்து இந்த ஃபோர்ட் வந்து ஒரு பிரிசன் கேம்பாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எங்களோட லோக்கல் ஆக்கள், போர்ச்சுகீஸுக்கு எதிராக இருக்கிறவங்கள அப்படியே அங்கே வந்து பிரிசனில் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே சுற்றி பார்க்கக்குள்ள ஒரு பாம்பாட்டியும் ஒரு சாஸ்திரக்காரியம் இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் நீங்கள் சர்வீஸ் எடுக்கிறேன்னா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன் ஒரு பர் பர்சனுக்கு 500 நல்லதாக போச்சு. அப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாம்பை அப்படி வச்சு கொள்வது நல்ல விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் நாங்கள் அங்கே அதை ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய பில்டிங். 100 வருடங்களுக்கு மேலே இவங்க இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே நிறைய பேர் டூரிசம் தான் பண்ணுறாங்க. டூரிசம்னு சொன்னால் ரூம்ஸ் கொடுப்பாங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்குறாங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்க. ஃபாரினர்ஸுக்கு அவங்க லோக்கல் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுல தான் அவங்க குறிக்கோளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கலாம் உங்களோட சாமான்களை. அப்படியே நாங்கள் வந்தாச்சு எங்கிட்ட லஞ்ச் எடுக்கிற இடத்துக்கு. பேஸ்டியல் ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன் பேர் வந்து. அங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே ரைஸ் அண்ட் கறி மீல். அப்போ அதோடு சேர்த்து அவங்க வந்து எங்களுக்கு கிராப் கொடுத்தாங்க. அந்த கிராப் வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் செஞ்சபடியாக எனக்கு அது பெருசாக பிடிக்கலை. பட் இதே ஸ்ரீலங்கன் வெர்ஷனில் செஞ்சுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அடிப்புலி தான் சாப்பிட்டுருப்பேன். பட் ஏதோ கொடுத்ததுக்கு சாப்பிட்டது தான் எல்லாமே. ரைஸ் அண்ட் கறி சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுட் எவ்ரி திங் ரீசனபிள். லான்ச் எடுத்து நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கு போனது பெட்டி மிரிஸை. இங்கே தான் நாங்கள் வந்து எங்களோட டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுக்க போகிறது. இங்கே வந்து ஒரு அவங்களோட பனானா பங்க்ஸ் என்ற ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். அண்ட் என்ஜாய் பண்ணணும். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது டெஃபினட்டாக ஒரு விசிட் பண்ண வேண்டிய ரெஸ்டாரண்ட் உண்டு. பெட்டி மீரிஸில் வந்து ரோடை க்ராஸ் பண்ணினா ஒரு லேன் ஒன்று இருக்குது. அந்த லேனுக்குள்ளே போனாலே பனானா பங்க்ஸ் வந்துடுங்க. உள்ளுக்கு போனீங்கன்னா சும்மா ஒரு வாழை தோட்டத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. நிறைய க்ரீனரி இருக்குது. அப்படியே சொன்னாங்க பக்ஸ் எல்லாம் இருக்கும், கதவு ஜன்னல்லாம் மூடி இருந்துருங்கன்ட்டு. ஈவினிங் கண்டிப்பாக கொசு இருக்கும், ஸோ பார்த்து கொள்ள வேணும். ஸோ இதுதான் உள்ளுக்கு இருக்கிறது. நாங்கள் 6 பேர் ஒரு ரூமில் இருக்கிறோம். ஒரு வாஷ்ரூம், அப்புறம் ஒரு ஷவர். இதுதான் ஐடியா. க்ளீனாக இருந்துச்சு, கூலாக இருந்துச்சு, ஏசி இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட வாஷ்ரூம். ரொம்ப பெருசு அண்ட் நேச்சர் அண்ட் டாய்லெட் அடுத்தது. ஸோ வெளியில் வந்து பார்த்தேன் கொஞ்சம். அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. பழக்க தோஷத்துக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று கண்டா கட்டமாக திறந்து தானே பார்க்கணும். திறந்து பார்த்தேன். அதில் வந்து சில்டு கிளாஸஸ் வித் ஐஸ் கியூப்ஸ், அப்புறமா மில்க் கொஞ்சம் இருந்துச்சு. இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா? கமெண்ட்ல சொல்லுங்களேன் கொஞ்சம். பனானா பங்க்லேருந்து கோகோனட் ட்ரீ ஹில்லுக்கு ஒரு 20 minutes வாக் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ரோடு. அப்படியே எல்லா இடத்துலையும் சைன் போர்ட்ஸ் போட்டு இருக்குது. முந்தி ஒரு தரம் பிஃபோர் கோவிட் நாங்கள் போகக்குள்ள இவ்வளோ சைன் போர்ட்ஸ் இருக்கல, இவ்வளோ க்ரௌடும் இருக்கல. ஸோ எல்லாரும் கோகோனட் ட்ரீ ஹில் தான் போகிறாங்க. ஸோ ஓகே, இப்படி போகிற வழியில் அங்கே ஒரு கேஃபே ஒன்று இப்போ புதுசாக போட்டுருக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சன்செட் பார்க்கலாம். அதே மாதிரி என்ன ஒரு காற்று அவ்வளோ காற்று அண்ட் அவ்வளோ க்ரௌட் வேறு இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு தெரியுமா, இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்ட், ஆனால் பப்ளிக்கு கொடுத்துருக்குறாங்க. புண்ணியமாக போச்சு அவங்களுக்கு.
இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ சன்செட்டில் வந்து லைட் படம் எடுக்கக்குள்ள அது பெருசாக இருட்டா காட்டும். ஸோ அதுபடியாக இது காலம்பரை இங்கே வந்தால் தான் நல்லம். அடுத்தது இந்த பாதை வழியாக வருவோம்ட்டு இல்லை, மிரிச பீச் வழியால் கூட ஒரு ரூட் இருக்குது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு நல்ல சீனரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பாப்புலர் ரூட். வாஷ் அண்ட் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டின்னர் எடுக்க வந்தாச்சு. அவ்வளோ கோசி ஆம்பியன்ஸ், ரொம்ப காமிங்காக இருந்துச்சு. ஆனால் போரிங்காகவும் இருக்கல, ஒரே ஹசல் அண்ட் பசல். ஸோ யா, டின்னர் எடுக்கிறதுக்கு நாங்கள் மேல் தட்டுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து வியூ தான் இது. எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ நத்திங் டு கம்ப்ளைண்ட். டின்னர் வரக்காட்டியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இது தான் எங்கள் டின்னர், ஸ்டார்டர், மெயின் அண்ட் டெசர்ட். அதுக்கப்புறம் வாக் ஒன்று எடுக்கிறதுக்கு போனோம். ரொம்ப சாஃப்டான சேண்ட், வெரி க்ளீனாக இருந்துச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட். அண்ட் க்ரௌடும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வாக் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நான் காலம்பரையும் வர்றதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். காலம்பரை ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன் இங்கே. ஸோ யாருமே இல்லை, ரொம்ப குவாய்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த சாஃப்ட் லைட் இல்லாமல் பார்க்கக்குள்ள அடே இது தான் நான் அந்த இடம் மாதிரி ஒரு கேள்விக்குறி. என்னை இவ்வளோ போட்ஸ் கொஞ்சம் அசிங்கமாகவும் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே க்ளீன் தான். ஸோ இறங்கி பார்த்தேன். இந்த சேண்ட் கூட வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரே பிளாக் அண்ட் ரெட் மாதிரி சேண்ட். அண்ட் ஓகே, அப்படியே நடக்கலான்னு நினச்சேன். இந்த டயருக்கு மேலே ஏற பார்த்தேன், பட் பயம், பிகாஸ் உடஞ்சி விழுந்துச்சுன்னா பாவம் வேற ஆக்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் போயிடும். ஸோ சரின்னு சொல்லி நடக்க தோங்கினேன். கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன். அதே எல்லோ சேண்டாக மாறி இருக்கு. அண்ட் ரொம்ப பெரிய கல் மாதிரியும் இருந்துச்சு. முதலுக்கும் பார்க்க இது கொஞ்சம் பெரிய கல். அண்ட் கூல் வாட்டர். இது என்னன்னு எனக்கு தெரியலை. இது ரொம்ப கல் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ சும்மா நடந்து பார்க்கலான்னு போனேன். சிலாக்கள் அங்கே யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். திரும்பி பெட்டி மிரிஸுக்கு வந்து டயர் இல்லை, ஒரு சும்மா பங்க் ஸ்விங் மாதிரி இருந்துச்சு. அதில் உட்காந்து பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி நேச்சரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தி சீ வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் சேஞ்ச் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணது தான் மிச்சம். லெட்ஸ் என்ஜாய் தி ஆம்பியன்ஸ். அண்ட் திரும்பி ஒரு நாள் மிரிஸ் வரக்காட்டியும் அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணுங்கள். Follow, share and like for more. Thank you. Bye bye.